பேச்சு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. பேர் வைக்கிறத நெனச்சு. மீனாட்சி நாங்க எல்லாம் பேர் வைக்கலான்னு நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுக்காக நீங்க மீனாட்சின்னு பேர் வைக்கணும்? குழந்தைய 10 மாசம் நான் தான் சுமந்து பெத்தேன். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த சீட்டு அதில என்ன எழுதி போட்டிருந்தாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. யாரு? அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. வேற யாரும் இல்ல. உங்க பையன் தான். நீ குழந்தைய தூக்கிட்டு ஓடு அப்படிலாம் எழுதி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது பேச்சுக்கு. யார் இப்படி எதுக்காக இப்படிலாம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன பையன திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை அந்த சீட்டெல்லாம் அதில் இல்லவே இல்லை. நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா 2 பேர் பேருமே நான் எழுதி போட்டேன். பூமிகா அஞ்சலியும் எழுதி போட்டேன், மீனாட்சியும் எழுதி போட்டேன். நான் வந்து நல்லது தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி சீட் எழுதி போட்டிருக்கீங்க. கடைசியில் நல்லது தான் நடந்திருக்கு. மீனாட்சின்ற பேர் சூப்பர், நல்லா வருவா அவ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை கண்டிப்பாக வைக்கலான்னு ஐயர் சொல்கிறாரு. அப்பயும் அஞ்சலி ஒத்துக்கவே இல்லை. இல்லை அந்த பேர் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் என்ட்ரு ஆகுறாங்க. டாக்டர் உள்ளே வராங்க. வந்த உடனே அப்படி நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லை முத்தழகு பூமி 2 பேரும் சேர்ந்து தான் என்னை இன்வைட் பண்ணாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கார்லேயே அட்டாக் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் பூமி முத்தழகு 2 பேரும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஐயோ டாக்டர் அட்டாக் வந்துடுச்சு அதுவும் கார்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஆமாம் இப்போ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்வைட் பண்ணி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட குழந்தைனா உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அஞ்சலி எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆமாம் டாக்டர் பேசினோன்னே நீயே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணெல்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க. சரி குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறாரு பூமி. தூக்கிட்டு போயிட்டு இங்கே பாருங்கப்பா, நான் வந்து உங்களோட பையன், என் பையனுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்துக்கிட்ட கொடுக்குறாரு. வீரமுத்த குழந்தைய வாங்கிட்டு சரவணன் 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 சொல்லிட்டு 3 வாட்டி சொல்கிறாரு. அதே மாதிரி பேச்சு பெண் குழந்தைய வாங்குறாங்க. சொர்ணம் கொடுக்குறாங்க. வாங்கிட்டோடனே குழந்தைக்கு நீ பேர் வைமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லிட்டு அப்படியே 3 வாட்டி அழகாக காதில் சொல்கிறாங்க. தேனெல்லாம் கொடுக்குறாங்க, சக்கரை தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. பயங்கரமாக வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடலாம் செய்கிறாங்க. டாக்டர் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்தவொடனே அப்படியே ரெஜினா அஞ்சலி 2 பேருமே கூட வராங்க. எதுக்காக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க? உங்களை எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் எதுக்காக என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? பணம் கொடுத்து எல்லாமே கட்டாயப்படுத்தி என்னை பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே எதுவுமே பேசாதீங்க, ஒழுங்காக இருந்தால் ஓகே, இல்லை நான் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை முத்தழகிட்ட வளர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு தாயும் ஒரு குழந்தையும் பிரித்து வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதே கிடையாது. ஆனால் என்னால் எப்போ உண்மையை சொல்ல முடியுமோ அப்போ நான் சொல்லிவிடுவேன். நான் நல்லது தான் நினைப்பேன். உங்களோட பணத்துக்கு ஆசைப்படுறவன் நான் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் பண்ண அப்படின்னு ரெஜினா கேட்குறாங்க. நான் ஏன் பண்ணேன்னா என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், என்னோடய ஹாஸ்பிட்டலை மூடிடுவேன், இப்படிலாம் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணீங்க. அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சம்மதித்தேன். மற்றபடி எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது. இப்படிலாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாவத்தையே நான் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். சரி கிளம்புங்க டாக்டர், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜினா. டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க பாருமா அப்படின்னு.